இளநீக்கடையை நோக்கி நம்முடைய பயணம் தொடர்கிறது. நல்ல பைபாஸ் காரை நல்லபடியாக பார்க் பண்ணியாச்சு. இளநீ சாப்பிடலான்னு வந்திருக்கோம். அப்படியே ஒரு வியூங்க, செம வியூ, அருமையாக இருக்குது. அந்த ராங்கில் ஜீப் நிற்கிறதுக்கும் அந்த வீடை பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. சரி, இந்த பக்கம் தான் இப்படி வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா இதோட சூப்பரான வியூங்க. ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது போல் இருக்கீங்க. ஸ்னோர்க்லிங், அது இதுன்னு கயாக்கிங், அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியல. அந்த பக்கத்தில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது. மாந்தோப்பு, தென்னந்தோப்புன்னு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸ் இது தாங்க. சம்திங் ஏதோ POP பாப் அது மாதிரி ஏதோ போட்டிருக்கு. அங்கேருந்து ஸ்டார்டிங் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போயாவது இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆச்சுங்க. எப்பயுமே கேங்கில் ஒருத்தர் மட்டும் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தால் ரொம்ப கடுப்புங்க. நம்ம தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும், பின்னாடி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓட்ட கற்றுக்கிட்டான். ஸோ அவன் தலையில் கை வச்சிட்டோம். நீ ஓட்டிக்கோ, இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிக்கோன்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு பின்னாடி வந்தாச்சு. இந்த சீட்டோட லைக் ஜன்னல் பக்கமாக உட்காந்து காற்று வாங்கிட்டு வரதோ ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. காரோட சவுண்டு அந்த ஃபீலாக சொல்லும் போது புரியாதுங்க, லைவ் மூமெண்ட்டில் அனுபவிச்சாதான் புரியும். நல்ல மேகமூட்டமாக வேறு இருக்குது. லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் ட்ரிஸ்லிங் ஆகிட்டு ஸ்டாப் ஆச்சு. நல்ல கிளைமேட்டு, நல்லா என்ஜாய்மெண்ட்டு. இன்னும் எங்கே போகிறோன்னு நான் சொல்லலை. மேபி தமிழ்நாட்டில் வரும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்கேஸ் தமிழ்நாட்டில் போட்டால் பாருங்கள், இல்லை தமிழ்நாட்டில் போடலன்னா கீப்பான்னு கெஸ் பண்ணிவிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு வந்துட்டோங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளேஸு நம்ம ட்ரிப்பில். பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நாகூர் தர்கா. ஃபைனலாக நம்ம ஒருபடியாக வந்துட்டோம். உள்ளே போயிட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கே தான் கொடிமரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 429 வருஷம் பழமையான தர்கா வாங்கலாம். இது நெக்ஸ்ட் மந்த்து 21 அது மாதிரி சொல்கிறாங்க கொடியேற்றம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாகூர் தர்காவை பற்றின ஹிஸ்ட்ரி தாங்க சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, அங்கே ஃபுல்லாக ஒரே ரஷ்ஷு. அதனால் அங்கே எதுவும் பேச முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நல்ல ஒரு அழகான பீச் வியூக்கே வந்தாச்சு. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த நாகூர் தர்காவோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு ரொம்பலாம் பெரிய விஷயமாலாம் சொல்ல போகிறதுங்க, சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். 2 ரிலீஜன் வந்து சம்மந்தப்பட்டு அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த நாகூர் தர்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இது மாதிரி இருந்தது. அதை தாண்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒற்றுமையாக ஹிந்து சைடில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இவங்க கூப்பிட்றது, இங்கே தர்காவில் எது பண்ணாலும் இருந்தாலும் அவங்க கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சமூக நல்லிணக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அது மூலியமாக தான் இந்த தர்கா வந்து கொஞ்சம் நல்லாவே இன்னும் ஃபேமஸ் ஆகிருக்கு. அந்த காலத்து மன்னர்கள் கட்டின இது தான். லைக் இப்போது அங்கே நாங்கள் இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா 469 வருஷம் இது பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லைக் நெக்ஸ்ட் மந்த், அதாவது பார்த்திங்கன்னா November 21 வந்து கொடியேற்றம் இருக்குங்களா. அந்த கொடியேற்ற இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பிக்சரும் எடுத்திருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து கொடியேற்றுவாங்களாம். அப்போ வந்து இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்குங்களாம். எல்லா விதமான ரிலீஜன்ஸும் வருவாங்களாம். லைக் கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் அந்த மாதிரி யாருமே ஜாதி மதம் வேறுபாடுன்றி எல்லாருமே வந்து அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, நேர்மையான ஹார்ட்டோட லைக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோட வரவங்களுக்கு வந்து அவங்க நினச்சது நிறைவேறும். அந்த துறவியோட சக்திகளும் ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற லெவலுக்கு டாக்டர்ஸே அசந்து போகிற அளவுக்கு நோய் நொடிகள்லாம் குணமாக, எக்ஸ்ட்ரீமாக துன்பங்கள்லேருந்து வந்தவங்களுக்கும் நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு சாந்தமும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிறையா பார்த்தோம். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது. அதை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியல. ஸ்டார்டிங்லேயே ஒரு 2-3 பேர் அதுக்கு வந்து கைட் பண்ணாங்க. அங்கே முஸ்லீம் தோழர்களும் இருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு போயிட்டு இது மாதிரி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்கன்னு அந்த இடத்தையும் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் தனியாக ஒருத்தவங்க வந்தாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த மந்திரிக்கு எது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ப்ளஸ் நம்ம அது மீறி டொனேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் இது பண்ணலாம். இது நம்ம விருப்பப்பட்டு பண்ணுறது தான். நீங்களாக உங்களோட இஷ்டத்துக்கு இது பண்ணி வேறு யாராவது கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணி போயிடாதீங்க. நம்ம விருப்பப்பட்டு என்ன பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியும் ஃபுல்லாக இது பண்ணி பார்த்துட்டு உள்ளே இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் சில டவுட்ஸ்லாம் கேட்டோம், அதையும் அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யாருமே எதுவுமே அவங்க ஜஸ்ட் இவங்க வேறு ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. உண்மையாகவே ஒரு நல்ல விதமாக தான் நடத்துனாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லபடியாக ஃபஸ்ட்டு முஸ்லீம் தர்கா பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கே. வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா முடிச்சுட்டு அடுத்து பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் ஒன்று இருந்தது. இது பிளான்லேயே இல்லை, சரி நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு
போகணும்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டில் எதுவும் நிறைய போகிற மாதிரி இருக்குது. பாதி திரும்பி போகணும்னு சொல்லுவாங்க. பாதி தாங்க ஏறி இருக்கோம். அதுவே இவ்வளோ தூரம் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் வந்ததுலேயும் ஒருத்தான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ தாங்க. பீச் வியூ பாதி தூரத்துலேருந்து பார்க்கும் போதுமே சூப்பராக இருக்குது. அடுத்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக மூச்சு வாங்குதுங்க. நல்ல ஒரு வியூவில் கோயில் ஒன்று தெரியுது. இதுவும் சூப்பராக இருக்குது. நாகூர் ஃபேமஸ் கோயில் போல் இருக்குது. மேலே ஏறி வர்றதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த வியூவை பார்த்தோன்னே சான்ஸே இல்லை. ப்ரீத் டேக்கிங் வியூவாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஹைட்னா வேறு கொஞ்சம் பயந்துட்டே தான் வீடியோ எடுக்கிறோம். ஃபுல்லாக அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சைடை விட பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் முருங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே அந்த க்ரீன் சீனரி வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச் வியூ. லைட் ஹவுஸ்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அதுக்காகவே இந்த கூண்டஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க போல இருக்குது. உள்ளே இன்சைட்லேயே ஒன்று வச்சுருந்தாங்க. லைக் டெலிஸ்கோப்பாக ஒன்று சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தது. அதுவும் பார்க்க ஒரு நல்லா வியூவாக தான் இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வர இடமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதுவாக தான் இருக்குது. இதில் தான் குனிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா டெலிஸ்கோப் மாதிரி, பட் இதுதான் அந்த லைட்டிங் காமிக்கிறது. இன்னர் சைடு வியூ இது தான். இதை சுற்றி தான் இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். இவ்வளோ நேரம் வெளியே வியூ பார்த்தீங்க. இது இன்னர் சைடு வியூ இவ்வளோ தாங்க. ஜஸ்ட்டு சுற்றி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனில் இல்லை போல் இருக்குது. ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம நண்பர்கள் இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம இறங்க போகிறோம். ஏதோ மிஸ்டீரியஸ் குகைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. நல்ல வியூ தான். வந்தது கஷ்டப்பட்டு வந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்ல வியூவை பார்த்தாச்சு. நம்ம ஏறுறதாங்க கஷ்டம். இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம மேலே போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நிறையவே கிடச்சிடும். நம்ம கீழே வந்துடலாம். லிட்டலாக பார்த்தா ஃபுல்லாக வேர்த்து ஸ்வெட் ஆகிடுச்சுங்க. நல்லபடியாக இறங்கிட்டு இருக்கோம். ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு டயர்டாக இருந்தாலும் அந்த பார்த்த ஆச்சரியம் வந்து அப்படியே இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக கீழே வந்துட்டோங்க. அப்பா ஃபுல்லாக இறங்கியாச்சு. இதுதான் நம்ம லைட் ஹவுஸ் ஏரியா. இருந்த லைட் ஹவுஸு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதாங்க லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் என்ட்ரன்ஸ் போயிட்டு நம்ம உள்ளே டிக்கெட் எடுத்தோம்னா மேலே அதை தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோபுரத்துக்கு போக முடியும். இதுதான் அவுட் ஸ்டேஷன். நல்லா உள்ளே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே சின்னதாக பார்க் மாதிரி சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே அந்த ரோட்லேருந்து வெளியே வந்துட்டு மெயின் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம பீச் வியூங்க. இந்த இடத்துல நடக்கவே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுதான் இது கொஞ்சம் நேரம் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதில் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. லைக் இது பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஃபீலிங் அவசம். நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கோரக சித்தர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த இதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது. இப்போ செகண்ட் டைம் வரேன் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு. இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுகளில் இவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனாலும் ஆணித்தரமாக அவர் இந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. இதை பற்றி ஃபுல் வீடியோவும் டுமாரோ மார்னிங் நாங்கள் அகெயின் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட்டு ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். நல்ல வைபாக தான் இருக்குது. பேலன்ஸ் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வேளாங்கண்ணி மாதா சர்ச்லாம் போயிட்டு ஃபுல்லாக போகல, நாளைக்கு காலைல தான் போகலான்னு இருக்கோம். அப்படியே அங்கேருந்து சரி பீச் பக்கம் தானே அப்படியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஷாப்லாம் போயிட்டு அப்படியே வந்தோம். சூப்பராக இருக்குங்க நைட் டைமில் பீச் இப்படி பார்க்குறதுக்கு. நீங்களே நைட் டைமில் கடலில் இப்படி பார்க்குறது ஒரு தனி சுகம் தான். ஜில்லுன்னு காற்று
ஸோனால் அந்த சத்தம் அமைதியாக அப்படியே உட்காந்தோன்னா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. A to Z எல்லாமே கிடைக்குது. லைக் நம்ம சென்னை மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்க விளாட்றதுக்கு, பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ஷாப்பு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங்கே இயர்லியாக எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். பட் அந்த வேலை கொஞ்சம் பசியெல்லாம் இருக்கும். ஸோ டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். நான் பூஸ்ட்டு வாங்கிட்டேன். மார்னிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டீ கல்லில் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் மெயின் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு இன்னும் போகல. இங்கே எல்லாம் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணி போகிற இடம் இது. பார்த்திங்கன்னா மார்னிங்கில் நேற்று நைட்டு இன்னும் கூட்டமாக இருந்ததுங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா எல்லாம் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணி வேண்டி போயிட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த 16ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதா காட்சி அருள் தந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் விற்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஊனம் ஒரு கால். அந்த ஊனமானவங்களுக்கு வந்து அந்த பால் எல்லாம் வாங்கி ஆசீர்வதிச்சுட்டு அதை மென்மேலும் பெருகிற மாதிரியும் பண்ணிவிட்டு அவங்களோட குறையும் தீர்த்து வச்சுருக்காங்க. அந்த நோய் தீர்த்து வச்சனால தான் இவங்க வந்து இவ்வளோ ஃபேமஸாக இது பண்ணி வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அந்த குலத்தை தான் இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதை தாண்டி அவங்க அந்த அருள் திறந்த விஷயத்தை தான் வந்து இங்கே பிக்சராகவே வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட்டாக கட்டின விடியற்காலை விண்மீன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்காங்க. ஒரு நட்சத்திர வடிவத்தில் தான் கட்டியிருக்காங்க போல இருக்குது. இதுவும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கட்டின கோயில் இது வேளாங்கண்ணிலேயே. நிறையா ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. லைக் 16ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லைக் சர்ச்சு கட்டுறாங்க சின்ன குடிசை மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒவ்வொரு இயர்ஸ்லேயும் நிறையா மாறுதல்கள் ஏற்பட்டு இப்போ இந்தளவுக்கு பெருசாக வந்து நிற்கிது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் வியூவே பார்க்குறதுக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இதை ஃபுல்லாக கவர் பண்ணணுமே ரொம்ப நேரம் நடக்கணும் போல் இருக்குது. பயங்கர லாங்காக போகுதுங்க. லைக் இங்கேருந்து அது வரைக்கும் இருக்குங்க. அப்படியே இந்த சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோன்னா தான் அந்த மெயின் சர்ச்சுக்கு போக முடியும். இந்த சைடில் இருந்தும் இப்போ நம்ம வந்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி வேளாங்கண்ணி மாதா அருள் தந்தாங்க அந்த பால் விற்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்தது இல்லைங்களா, அதுக்கு இந்த வழியில இருந்தும் போகலாம். ஃபுல் சர்ச்சு வியூவே தாங்க. மார்னிங்கே அந்த க்ளவுட்ஸோடு அந்த பறவைங்கள்லாம் பறக்கும்போது அந்த பறவைங்கள் சத்தத்தை கேட்கும்போது சூப்பராக இருக்குங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. வாங்க உள்ளே போய் சர்ச்சோட அவுட் சைடு பார்த்துருப்பீங்க. இன்சைடு யாரும் எதுவும் கேட்கலாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன். உள்ளே இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்லா எத்தனை பேர் வந்தாலும் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போகிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வியூ தாங்க ரொம்ப கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்துட்டோங்க. இதுதான் மெயின் வேளாங்கண்ணி சர்ச்சு. மாஸ் போயிட்டுருக்கு. ஸோ சவுண்டு கேட்குமான்னு தெரியல, பயங்கரமாக சவுண்டாக இருக்குது. இது திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 8 வரைக்கும் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும், நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. நானும் வந்துட்டு 2 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 5 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்டே அங்கே வந்துட்டு போகிறாங்களாம். ஹிஸ்ட்ரியில் வந்து அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி இன்னும் வராங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மாதாவாக தான் இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக இது பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் அங்கே போகிற தேர்ட் எங்கே வந்தேன், எழுத என்னென்ன பண்ணேன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. நான் இன்னும் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். லைக் ப்ரைஸ் எல்லாமே எவ்வளோ ஆச்சு, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃப்ரண்ட் சைடு அன்னை வேளாங்கண்ணி மாதாவோட ஃபுல் வே எப்படி இருக்குன்றதான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் மெயின் சர்ச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்து வந்தோன்னா மெயின் வியூ இதுதான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகுதுங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஜூம் பண்ணால் அந்த சைடு பின்னாடி ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, நம்ம அப்படியே போயிட்டு வந்தோமே அந்த விடியற்காலை விண்மீன் சர்ச் தான் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. இப்போயே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. இன்னும் போக போக ரொம்ப கூட்டம் வரும் போல் இருக்குது. இன்றைக்கி சண்டே டைம் வேறு, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக நினச்ச மாதிரி 3 கோயிலுக்கும் போயாச்சுங்க. ஃபஸ்ட்டு தர்காவுக்கு போனோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்தர் கோரக்க சித்தர் அவரோட இதுக்கு போனோம். ஃபைனலாக வேளாங்கண்ணி மாதாக்கிட்டே வந்தாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு லாக்கில் எல்லா மதமும் ஒன்று தான் காமிக்கிறதுக்காக எடுத்தது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் போகிற வழியில் என்னென்ன கவர் பண்ணுவோன்னு தெரியல. இன்கேஸ் கவர் பண்ணோன்னா அதுவும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு
அவ்வளோதாங்க, ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. அன்னை வேளாங்கண்ணி முடிச்சு திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். ரூம் வெக்கேட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலாக வெக்கேட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. நம்ம வேளாங்கண்ணி கோயில் பக்கத்துலேயே இந்த ரூம்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களை கூடுவாங்க ப்ரைவேட் ரூமுக்கு. நீங்கள் பட்ஜெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரூமை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இப்படி சைடாக போனீங்கன்னா வேளாங்கண்ணி கோயில், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த புக்கிங் ஆஃபீஸ். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவரிசை இது பார்த்தோங்க. லாரியில் வச்சு சிறுவரிசை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரோடு ஃபுல்லாக ஒரே பட்டாசு இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஊர் சைடில் தாங்க இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஜண்டை மேலெலாம் போட்டு நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாய், ஆக்சுவலாக எல்லாமே முடிச்சாச்சு, கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கடைசியில் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஏதோ ஒரு கோயில் பார்த்துருந்தாங்களா. ஸோ அது போகிற உள்ள பார்த்துட்டு போகணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்திருக்கோம். கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப ரச்சாம்பிகைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க. கோயிலோட குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வரம் கேட்டு, அதுக்கப்புறம் குழந்தை வரம் கேட்டு இது பண்ணி அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக, அதுக்கப்புறம் குழந்தை கல்யாணமாகி ரொம்ப நாள் இல்லாதவங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இது பண்ணி இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே இந்த கோயிலுக்கு வராங்கங்க. இங்கே வந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே கோயிலுக்கு வராங்க எல்லாருமே. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரணுங்க. திருக்கருக்காவூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலோட குளத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வரணும். லைக் பாபநாசம் இந்த சைட்லேருந்து பண்ணி வர மாதிரி இருக்கும். லைக் நம்ம வேளாங்கண்ணிலேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் காரில் வந்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்துடலாம். ஈஸியாகவே அக்சசபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல மெயின் ரோடு தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது ஒரு வரலாறுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். குழந்தை வரத்துக்காக நம்ம இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். எல்லாருக்குமே நல்லது சொல்லிட்டு எல்லா சாமி எல்லாரையும் பார்த்தாச்சு, கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஊருக்கு திரும்பிட்டோம். இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு உபகரணத்தை யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குது. வியூவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நைட் டைமில் வந்தோம்னா இன்னும் லைட்டிங்லாம் போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து முஸ்லீம் தர்கா மாதிரி இருக்கலாம், பட் அப்படி கிடையாதுங்க. இதுதாங்க ஆதித்யாராம் பேலஸு. லைக் அந்த காலத்து மன்னர்கள் கட்டி வச்சுருக்கிற பில்டிங் மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெண்டு சொன்னாங்க. இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றதே. சூப்பராக இருக்குங்க வியூவு. லைட்டிங் பாருங்கள் மாறிட்டே இருக்குங்க. லாங்கில் பார்த்துட்டு வந்தோம், சூப்பராக இருந்தது. இப்போ நியர்பை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஐயோ, நம்மளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மாதிரி கட்டி வீடு லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக பண்ணுறோங்க. அது லைட்டிங் சூப்பராக வரலைங்க. பாருங்கள் மாறிட்டே இருக்குங்க. ஃபைனலாக இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோங்க. நல்லபடியாக ஃப்ரெண்டையும் ட்ராப் பண்ணியாச்சு. அங்கேருந்து ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கே போய்ட்டு என்னோடய பைக்கையும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். உண்மையாகவே இந்த ட்ரிப்பு வந்து செம்ம அவசரங்க. ரொம்ப ஃபீலிங் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். வந்த எல்லாருமே வந்து செம்ம ஃபீலிங்காக பிளெஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்ததுங்க. லைக் 3 ரிலீஜியன் கடவுளோட ஒரு ஃபேமஸான பிளேசஸ்க்கு போய்ட்டு விசிட் பண்ணணுன்றது. அதில் நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீலாக் பண்ணி யூடியூப்பில் நான் போடுவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வந்து ஒன் டைம் ஒரு இது சொன்னாங்க, நம்ம நினைக்கும் போதெல்லாம் போயிட முடியாது, கடவுள் நினைக்கணும், அவங்க கடவுள் நினச்சி நம்ம பூ போடணும், அப்போ தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு சொன்னால், இது ஒரு இடம் இல்லைங்க, 3 கடவுள், 3 வெவ்வேறான ரிலீஜியன்ஸ். அதுவும் நாங்கள் ஒரு 2 டேஸில் கவர் பண்ணிட்டு வந்தோம்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஃபீலிங் பயங்கரமாக இருக்குங்க. இதை வார்த்தையில் சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க. இதோட இந்த வீலாக் நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் வர நெக்ஸ்ட் வீலாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் வியூ உங்களுக்கு கொடுக்குறேங்க. பாய். அன்டில் தென் உங்கள் ஜெரோம்.